முப்பெரும் தேவிகளை ஒரே கோயில் தரிசனம் பண்ணவே முடியாது. முப்பெரும் கோயிலில் தரிசனம் பண்ணவே முடியாது. கல்வி இருந்தா செல்வம் இருக்காது, செல்வம் இருந்தா வீரம் இருக்காது. ஆனா அது மூணு ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். பரமேஸ்வரிய பரசாலம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மூன்று தேவிகளும் நம்ம கூடவே இருந்து சாநித்தியத்தை கொடுக்கக்கூடிய கோயில் நம்ம கோயில் மட்டும்தான். நேத்து சுவாமி கிட்ட நீங்கெல்லாம் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியாது. நான் தான் பிரதானமா இருந்து சுவாமி ஆவாகனம் பண்ணி பாலஸ்தாபனத்துல இருக்கும்போது எனக்கு நான் கண்டது ஆரூர் என்ன மாதிரி எனக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கான் பையன். அந்த குழந்தையை உணர்ந்தது நான் இந்த கோயில் மட்டும். என் பையன் பிறந்தான்னு சொல்லும் போது கூட நான் அழுவவே இல்லை. சில பேர் பையன் பிறந்திருக்கான்னு அழுவாங்கல்ல, 2 மகள் அதுக்கப்புறம் பையன் பிறந்திருக்கான், என் மகன் பிறந்ததுன்னு சொல்லும்போது நான் அழுவவே இல்லை. ஆனால் இந்த கோயிலை சுவாமியை கலாகர்ஷணம் பண்ணி எடுக்கும்போது என்னை மீறி அழுகை தேம்பி 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 வந்தது. என்ன காரணம்னா, என் குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்க போகுது, இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்க போகுது, தாயோடைய கர்ப்ப கிரகத்தில் இந்த குழந்தை உள்ள இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை என்னால் உணர முடிந்தது.